எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ முருங்கைக்காய் வச்சு முட்டை கூட சேர்த்து ஒரு சைடிஷ் செய்யலாம். அது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். 3 முருங்கைக்காவை எடுத்து அதை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. 3 லிட்டர் குக்கரில் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 200 ml ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, தூள் உப்பு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. தண்ணி 200 ml ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்ல மீடியத்தில் ஆரம்பத்துலேருந்தே வச்சு கடைசி வரைக்கும் மீடியட்லேயே வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த முருங்கைக்காயில் இருக்கிற அந்த சதையெல்லாம் தனியாக எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எடுத்து அந்த குக்கரில் போட்டுருங்க. போட்டுட்டு முட்டை ஒன்று உடச்சி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விடுங்க. இது நான் ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நன்றி. இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு கிணத்துல வச்சுருங்க. நிறையா முருங்கைக்காய் காய்ச்சிச்சின்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில். அப்போ இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.